ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்படின் சத்தம் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வசனத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு மிக அழகான ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபையாரே அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது. பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறார்கள். இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிறார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது. இன்னைக்கு நிறைய பேர் குழப்பம். ஒரு தரத்தார் அவங்க என்னன்னா எகோ விட்னஸ், நாங்கள் தான் பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தார் இல்லை இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி இன்னொரு கூட்டத்தார் பேசுறத பார்க்க முடியுது. இப்படி ரெண்டு கூட்டத்தார். இதுக்கு இடையில புதுசாக ஒன்று, இயேசு வந்து பிதா வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார், இனி வரப்போகுது அவருடைய அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்படி ஒரு சத்தியம் வேதத்தில் இல்லை. இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்க வேண்டுமே ஆனால் பிதாவாகிய தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தினுடைய பாவத்தை கவனித்து அதை பரிகரிக்கும்படி, அதை சரி செய்யும்படி பிதாவாகிய தேவன் விரும்பினார். ஆமாம், மனுக்குலம் முழுவதும் ஆதாம் ஏவாளினாலே பாவத்திற்கு உட்பட்டதினாலே, மீறுதலினாலே பாவம் நிறைந்திருந்தபடினாலே அந்த சந்ததி தொடர் சந்ததியாய் பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் வந்தது. அவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை அறிய முடியவில்லை, கிருபையை உணர முடியவில்லை. அவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது. இப்படியே தான் போயிட்டு இருக்கு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் பிதாவாகிய தேவனை அறிந்த தேவஜனம், இயேசு கிறிஸ்துவை அறிந்த தேவஜனம் கிருபைக்குள்ளும் சமாதானத்திற்குள்ளும் பிரவேசிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படின்னா நமக்கு தெரியுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவர் தாமே கிருபையாக பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அவர் தான் வந்தார். அப்போ அந்த கிருபையான தேவனை, அந்த கிருபையை நாம் ருசிக்க வேண்டுமே ஆனால் அவருக்குள் வாழ வேண்டுவது அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை கிருபையில நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பூமியை விட்டு போவதற்கு முன்பதாக, அதாவது தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக சொல்லி, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை கிருபையை கொடுக்கிறது. இரண்டாவது சமாதானத்தை கொடுக்கிறது. அது எப்படிங்க சமாதானத்தை கொடுக்க முடியும்னா, இந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். நம்ம கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. சங்கீதம் 119 வேதத்தை நேசிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் வைக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை உண்டாகிறது. ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது சமாதானம் உண்டாகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள், வார்த்தையை தியானம் பண்ணுங்கள், கிருபையையும் சமாதானத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபையையும் சமாதானத்தையும் ஈவாய் கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
பிதாவாகி தேவனுக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே கிருபையையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் அதை ருசிக்கிறவர்களாய் இது எங்களை வைப்பீராக. பார்க்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. கிருபையிலும் சமாதானத்திலும் உடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.